தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் இவர்தான். சற்று முன் வெளியான பிபிசியின் கருத்து கணிப்பு முடிவுகள். தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது யார்? பரபரப்பில் தமிழகம். தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்கள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல் சம்பந்தமான ஃபீவரானது அதிகரித்து கொண்டே வருகிறது. ஏற்கனவே 3 மாதங்களில் தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் வரும் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. இதனையடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது பரப்புரைகளை தீவிரப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினமோ பரப்புரையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது, காலை பிடித்தோமா, வாரி வெட்டோமா, அடுத்ததாக ஒரு காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியின் வாழ்க்கை சுருக்கம் என்றும் இந்த 3இல் அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் அடங்கிவிடும் என கடும் விமர்சனத்தை முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் ஃபீவரை அதிகப்படுத்தும் வகையில் தற்போது கருத்து கணிப்பு முடிவுகளும் பல்வேறு விதங்களாக வெளியேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாக பரவிய தகவல்கள் முற்றிலும் வதந்தி என அவரது தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இடையே விவாகரத்து தொடர்பான மனு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் ஏப்ரல் 20ஆம் தேதி நடிகர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணத்தினால் அன்றைய தினம் சங்கீதா ஆதாரங்களுடன் செய்தியாளர்களை சந்திப்பார் என சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் விஜய் தரப்பில் நடத்தப்பட்ட சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர் இந்த முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படும் நிலையில் தற்போது வரை அத்தகைய செய்தியாளர் சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தகவலிலிருந்து வெளியே தெரிய இருப்பது என்னவென்றால், விஜய்க்கும் சங்கீதாவுக்குமான பிரச்சனையானது சுமூகமாக முடியவில்லை என்றும் விவாகரத்து கண்டிப்பான முறையில் சங்கீதா கோருவார் என்றும் அவரது தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் சங்கீதா விஜய் இடையேயான விவாகரத்து பிரச்சனையானது புதாகரமாக வெடிப்பதற்கு இன்னும் அதிக நாட்களில் இல்லை என்றும் அவரது தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகி வருவது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலரான எடப்பாடி பழனிசாமியிடம் விலை போய்விட்டதாக எழுந்துள்ள புகார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தவேகா சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பெரும் தொகையை பணமாக பெற்றுக்கொண்டு தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் தலைமறைவாகிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கட்சி தலைமை வைத்த நம்பிக்கையை சிதைத்துவிட்டு எதிர்க்கட்சியிடம் விலை போன அந்த நபரை கருப்பு ஆடு என அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வேட்பாளர் விலகியதால் அந்த தொகுதியில் பின்னடைவு ஏற்படும் என கருதப்பட்ட நிலையில் தவேகா அதற்கு பதிலாக ஒரு மாற்று வியூகத்தை வகுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் தொகுதியிலேயே தவேகா தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாம். எங்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்கியிருக்கலாம், ஆனால் எங்கள் தொண்டர்களை வாங்க முடியாது. வேட்பாளர் இல்லாவிட்டாலும் இபிஎஸ் தொகுதியில் தவேகாவின் பலத்தை காட்டுவோம் என ஆதவ் அர்ஜுனா தற்போது பேசியிருப்பது பெரும் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியின் வேட்பாளரை மற்றொரு கட்சி தலைவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போவது என்பது தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையிலோ காரைக்குடியில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்திய விஜய் அவர்கள் பேசாமல் போயிருப்பது பல நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் விஜய் மீது கண்டன போஸ்டர்களையும் மேலும் அவர் மீது ஏற்பட்ட கோபத்தில் சிலர் கண்ணீரஞ்சலி போஸ்டர்களையும் ஒட்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பானது திமுகவானது மாபெரும் வெற்றி பெற்றது போலையும் அதிமுகவானது படுதோல்வியை சந்தித்தது போலையும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன.